கைஸ், இந்த வீடியோவில் ஒரு தரமான சம்பவம் இருக்கு. கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஐடியா பாருங்க வேஸ், தரமா செட் பண்ணி வச்சிருக்கேன் டீமை. ஆக்சுவலாக என்ன சம்பவம்னா, குட்டி கொஞ்சம் நேற்று ஒருத்தனை அடிச்சு ஓட விட்டோம் நம்ம. ஓகேங்களா? அவர் வெளியூர்லேருந்து ஆளை கூட்டு வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவரு கூட தான் இப்போ நம்ம ஒன்று விளையாடிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. கேமு சுத்தமாக செட் ஆகலை. என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு செட் பண்ணி விளையாட ஆரம்பித்தேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சிம்பிளி நெட்டும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக சொதப்பிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம மேனேஜ் பண்ணி விளையாடுவோம், ஓரளவுக்காச்சு மேனேஜ் பண்ணி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கேமே செட் ஆச்சு. அது வரைக்கும் கேவலமாக விளையாடிட்டு இருந்தேன். நம்ம கோல் கீப்பர் தான் நம்மளுக்கு சேவ் பண்ணிட்டு இருந்தான் சொல்ல போனால். அதுக்கப்புறம் சோனமுத்தை நம்மளுக்குள்ளே இறங்கி சில பல வித்தியை காட்ட ஆரம்பிச்சுதான். எடுத்த ஸ்கில் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு செட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேம் செட் ஆச்சு. அதுக்கப்புறம் பெட்ரி கையில் பால் பூச்சி. பெட்ரி ஒரு கில்மா ஒன்று பண்ணா. ஆப்போசிட் டிஃபெண்டர் டேக்கிள் பண்ணுறன்ற பேரில் கால் அடிச்சு டிஆர்ஏ பாக்ஸில் பெனால்ட்டி வாங்கி கொடுத்துட்டா போல. சரி, பெனால்ட்டி தானே, லைட்டாக ட்ரிகர் பண்ணுவோம். நம்ம கோல் கீப்பர் வச்சு பெனால்ட்டி கிக் எடுத்தேன். பைபிள் அவனுக்கு கான்ஃபரன்ஸில் உட்காந்துட்டு நம்ம செட்டிங் போட்டுட்டு இருக்கானுங்க. இதை பண்ணுறோம் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்கானுங்க. கைஸ் விடுவேனா நான்? நமக்கே செட்டிங்கா ஒய்யாத நான் கோல் கீப்பரை வச்சு பெனால்ட்டி கிக்கிறதுனால டென்ஷன் ஆகி நம்மளால ஒரு கோல் அடிச்சிட்டாப்புல. கோல் அடிச்சது எவனோ ஒருத்தன். ஆனால் இவனுங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு அந்த கத்துனானுங்க. கைஸ் அவனை ட்ரிகர் பண்ணுறானுங்கன்னு தெரியுது. அப்படியே நான் பண்ணேன், தலாஜித்த போல 3 பேரும் பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் ஒன்று போட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இன்னைக்கு ரியாக்ஷனை காட்டியிருக்கோம். ஒன்லி ஆக்ஷன் தானே. ஆக்ஷனை காமிச்சு விட்டேன். மூச்சு பேச்சே காணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கானுங்க. பைபிளில் நம்மகிட்டே இல்லை ஈஸியாக அடிச்சிடும்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். நம்மளுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. விளையாடிட்டு 3 பேருக்கிட்டையும் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இன்னொரு ஸ்கோர் ஒன்று பண்ணேன். பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துலேயே இந்த சம்பவம் தான் நடந்துச்சு. பார்த்துட்டே இருக்க. ஃபவுல் ஒன்று பண்ணா போல ஒரு 90th மினிட் இருக்கும். இவனால 90th மினிட்ல போய் டாக்டிக்ஸை கிரியேட் பண்ண போறான்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியவே போயிட்டாங்க கைஸ். அப்புறம் அந்த வெளியூர் கொஞ்சம் இருக்கா நம்ம சார்பாக ஒரு குச்சி ஐஸை கொடுத்து அனுப்பிச்சி வச்சாச்சு.